டேய் பண்டி சிண்டு, 2 பேரும் விளையாடிட்டு தானே இருக்கீங்க. நான் இங்கே பக்கத்தில் கண்மணி வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா. 2 பேரும் குறும்பு பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது வச்சு விளையாடிட்டு இருங்க. நான் சீக்கிரமாக வந்துடுறேன், சரியா? அப்பாடா, அம்மா ஒரு வழியா போயிட்டாங்க. அம்மா எப்பதான் போவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டே சிண்டு, இங்க பாத்தையா பீரோ மேல நான் என்ன வச்சிருக்கேன்னு? பண்டி அண்ணா, என்னடா இது 2 பாட்டில் ஏதோ லிக்விட் மாதிரி இருக்கு. பெரியமா போனதுக்கு அப்புறம் சீக்கிரட்டா எடுக்கிறீங்க. இது ஒண்ணும் இல்லடா, நான் போன வாரம் எக்ஸிபிஷன்ல வாங்கின பபிள் கன் லிக்விட் தான். ஒரு சூப்பரான பபிள் கன் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? அம்மாக்கு பபிள் கன்னாலே சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் இங்க வச்சிருக்கேன். அண்ணா பாத்தீங்களா, கட்டில் கடியில ஒளிச்சு வச்சிருந்தீங்களா? ஆமாண்டா சிண்டு, எங்க அம்மாக்கு என்னமோ இந்த பபிள் கன்னாலே சுத்தமா பிடிக்கிறது இல்ல. அதனாலதான் எங்க அம்மாக்கு தெரியாம வாங்கிட்டு வந்து கட்டில் கடியில ஒளிச்சு வச்சிருக்கேன். நல்ல வேலைடா, எங்க அம்மா கண்ணுல படல. அப்பா, ஐயோ, இது என்னது இது? அண்ணா என்னடா இது, செமையா இருக்கு, பாக்குறதுக்கு கிளியரா கண்ணாடி மாதிரி இருக்கு. அதான்டா இதோட ஸ்பெஷாலிட்டியே. உள்ள பாத்தியா குட்டி குட்டியா வீல் மாதிரி தெரியுது. இது செமையா இருக்கும்டா. அண்ணா இருங்கண்ணா, நான் எடுத்து போட்டு பாக்குறேன். என்னன்னா இது ஒயர் மாதிரி வேற ஏதோ தொங்குது. அண்ணா கண்ணாடி மாதிரி செமையா இருக்குண்ணா. லிக்விட சாய்ச்சி வச்சா கீழே விழுந்துருங்கிறதுக்காக தான் கல்லட்டி பத்திரமா வச்சிருந்தேன். இங்க பாரு, இந்த மாதிரி லிக்விட் பாட்டில ஓபன் பண்ணி இந்த ஒயர் மாதிரி தொங்கிட்டு இருக்குல்ல, அதை இதுக்குள்ள விட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா போதும், சூப்பரா பபிள்ஸ் வரும். லிக்விடும் பாத்தியா எவ்வளவு கிளியரா இருக்குன்னு. என்னது இது வேலை செய்ய மாட்டேங்குது? ஓ, பேட்டரி போடணும்னு நினைக்கிறேன். இங்க எங்கேயோ பேட்டரியை கழட்டி வச்சிருந்தானே, இந்த இடத்துல தாண்டா 3 பேட்டரி போடணும். இது பயங்கர பவர்ஃபுல்லான கன்னு, செமையா பபிள்ஸ் வரும். இப்ப பாரு, பேட்டரி ஃபுல்லா போட்டுட்டேன். இப்ப பாரு எப்படி வருதுன்னு. ஹாய் அண்ணா, உண்மையாவே செமையா இருக்குண்ணா. இருடா, இன்னும் பபிள் சரியா வரவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எக்ஸைட் ஆகுற. இங்க பாத்தியா, ஒரே நிமிஷத்துல இந்த வீடு ஃபுல்லா பபிள்ஸ் வந்துரும்டா. பண்டி அண்ணா, உங்க பபிள் கன் சத்தம் கேட்டு தான் வந்தேன். அண்ணா செமையா இருக்குண்ணா, மியூசிக் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இருங்க, உங்க 2 பேத்து மேலேயும் அடிக்கிறேன். நல்லா தான் இருக்கு, ஆனா என்னோட கன் அளவுக்கு இல்லைண்ணா. என்னோட கன்னு இதை விட பயங்கரமா இருக்கும் தெரியுமா? பண்டி அண்ணா, இவன் சொல்றத நம்பாதீங்கண்ணா, சும்மா கதை விடுவான். இவங்கிட்ட பபிள் கன் எல்லாம் எதுவுமே இல்ல, சும்மா சொல்றான்னா. டே சிண்டு, ஒன்று பண்ணலாமா? 2 பபிள் கனுக்கு போட்டி வச்சுக்கலாம்டா. எந்த பபிள் கன்ல இருந்து பபிள்ஸ் வருதுன்னு செக் பண்ணிடலாமா? நீ முதல்ல போய் உன்னோட பபிள் கனை எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு பாக்கலாம். உங்க கன்னு நல்லா தான் இருக்கு, ஆனா என்னோடது இதை விட சூப்பரா இருக்கும். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் என்னோட பபிள் கனை எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ பண்டி அண்ணா, இவன் சொல்றத பார்த்தா உண்மையாவே கன் இருக்கும் போல இருக்குண்ணா. நம்ம கன்னை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்கண்ணா, கண்டிப்பா இந்த போட்டியில நம்ம தானா ஜெயிக்கணும். டே சிண்டு, நீ ஒன்னும் கவலைப்படாதடா, இது எக்ஸ்போர்ட் கன்னு, புரியுதா? இந்த கன்னையெல்லாம் அவன் கன்னால ஜெயிக்க முடியாது. அவன் வர்றதுக்குள்ள இன்னொரு தடவை நல்ல ட்ரையல் பார்த்துடலாம். இப்ப அவன் திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள இந்த வீடு ஃபுல்லா பபிள்ஸ் நிரப்பி வைக்கிறேன் பாரு. அண்ணா உண்மையாவே இதை யூஸ் பண்ண பபிள்ஸ் அதிகமா வர்ற மாதிரி இருக்குண்ணா. கண்டிப்பா நம்ம தான் இன்னைக்கு ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது பண்ணி இன்னும் பபிள்ஸ்குள்ள கொஞ்சம் சோப்பு ஷாம்பு எல்லாம் கலந்து வைங்கண்ணா, அப்பதானே நல்லா நிறைய பபிள்ஸ் வரும். அந்த தப்பை மட்டும் பண்ணிடக்கூடாதுடா சிண்டு, பபிள்ஸ்குள்ள எதையும் கலக்க கூடாது, புரியுதா? என்ன பண்டி அண்ணா, நான் இல்லாதப்ப லிக்விட்குள்ள ஏதோ கலக்கலான்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க என்ன கலந்தாலும் சரி, என்னோட பபிள் கன்னை இன்னைக்கு உங்களால ஜெயிக்க முடியாது. இங்க பாத்தீங்களா, என்னோடதும் கிளியர் கன்னு தான். பண்டி அண்ணா, ராகுல் பொய் சொல்றான்னு நினைச்சேன். அங்க பாருங்கண்ணா, அவனது கூட கிளியர் கன்னா தான் இருக்கு. எனக்கு என்னமோ அவன் கன்னை பார்த்தா கொஞ்சம் பயமா தானே இருக்கு, ரொம்ப பெருசா இருக்குண்ணா. நம்மளது மாதிரியே டியூப் தொங்கிட்டு இருக்குண்ணா. டேய், நான் தான் சொன்னேன் இல்ல, என்னோட பபிள் கன்னை ஜெயிக்க முடியாது. இங்க பாரு, இந்த மாதிரி சாதாரணமா இதுக்குள்ள விட்டு கூட நம்ம ஊதிக்கலாம். சாரி, இதோட கவரை பிரிக்கணும், கவரை பிரிக்காம உள்ள விட்டதுனால தான் உள்ள போகல. எனக்கு பாத்தீங்களா எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு? சும்மா இந்த மாதிரி எடுத்து ஊதிக்கலாம், அது இல்லாம பபிள் கன்லயும் மாட்டிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டே ராகுல், இந்த பபிள் கன்னையும் நான் கடையில பார்த்தேன்டா. இதை விட அதுதாண்டா விலை அதிகம், அதனால தான் அந்த எக்ஸ்போர்ட் கன்னை வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணா, எந்த நாட்டுல இருந்து வந்திருந்தாலும் சரி, என்னோட கன்னை ஜெயிக்க முடியாது. இங்க பாருங்க, உள்ள எவ்வளவு மோட்டார் கொடுத்துருக்காங்கன்னு. இந்த மோட்டார்ல இருந்து பபிள்ஸ் எவ்வளவு வேகமா வரும்னு பாருங்க. என்னது இது? ஓ, பேட்டரி போடணுமா? பேட்டரி வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லி கழட்டி வச்சிருந்தேன், மறந்தே போயிட்டேன். ரெடி ஸ்டெடி கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீடு பபிள்ஸ்லயே அப்படியே நிறைய போகுது பாருங்க. என்னடா ராகுல், பபிள் கன் வேலை செய்யுதா இல்லையா? நேத்து நல்லா தானே அதான் என்னோட கன் வேலை செய்யாம போயிருமா? பண்டி அண்ணா, இங்க பாருங்க, இப்ப வாங்க போட்டிக்கு. டிஷும் 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 டிஷும்னு எப்படி அடிக்கிறேன் பாத்தீங்களா? எவ்வளவு வேகமா வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பபிள் கன் ஸ்பீட் அதிகமாயிரும்னா உங்க கண்ணெல்லாம் கிட்ட நிக்க முடியாது. டேய் பண்டி சிண்டு, 2 பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட கடவுளே, எனக்கு தெரியாம பபிள் கன் வாங்கிட்டு வந்ததும் இல்லாம அதை உள்ள அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. அம்மா சாரிம்மா, இந்த பபிள்ஸ் எல்லாம் காணாம போயிருமா. நீங்க தானமா எங்களை உள்ளேயே விளையாட சொன்னீங்க.
உன்னை சும்மா தான் விளையாட சொன்னேன். இந்த பபிள் கன்னெல்லாம் முதல்ல இப்போ நீ வெளியில் எடுத்துகிட்டு போறியா இல்லை எல்லாத்தையும் எடுத்து வேசிட்டுமாடா? எப்போ பார்த்தாலும் இந்த பபிள்ஸை வீட்டுக்குள்ளே அடிச்சு விட்டுறாங்க. சரி பெரியமா, கோவப்படாதீங்க. வண்டி அண்ணா 2 கன்னை எடுத்துட்டு வாங்கண்ணா. இந்த ராகுல் கன்னை இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும். டே ராகுல், வெளியில வாடா, போட்டி வச்சுக்கலாம். டே ராகுல், இப்ப நம்ம 2 பேத்து கண்ணுக்கு போட்டி. நீ எப்பவும் போல ஏமாத்த கூடாது, புரியுதா? ஃபர்ஸ்ட் நீயே வேணும்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஹே, அங்க பாருங்க, பண்டி சிண்டு எல்லாரும் சேர்ந்து ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹே கைஸ், என்னது இது? பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லோட்டஸ் அக்கா, நாங்கள் பபிள் கன் வச்சு சண்டை போட போகிறோம். நீங்களும் வரீங்களா? கண்டிப்பாக என்னோட கன்று தான்க்கா ஜெயிக்க போகுது. ஹை, பபிள் கன் பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே. எங்க அம்மா வேற இன்னைக்கு ஃபுல்லா எந்திரிக்காம படிக்கணும்னு சொல்லிருக்காங்க. என்ன பண்றது? லோட்டஸ் அக்கா, இங்க பாருங்க, என்னோட பபிள் கன்ல இருந்து ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்து வீட்டுக்குள்ளேயே பபிள்ஸ் அடிச்சு விடுறேன். வீட்டுக்குள்ளேயே வந்துருங்கக்கா. எதுக்கும் கதவை சாத்தி வச்சுக்கோங்க. வாவ் ராகுல், உண்மையாவே நிறைய பபிள்ஸ் வர மாதிரி இருக்கு. கன் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கே. ஓ மை காட், பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா பபிள்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ராகுல் அண்ணா, எம்மாலையும் கொஞ்சம் அடிங்கண்ணா. நான் இங்க நின்னுட்டு இருக்கேன் பாருங்க, எம்மாலையும் கொஞ்சம் அடிங்க. ஏய் சோட்டு பாப்பா, உன் மேலேயும் அடிக்கிறேன். டே சிண்டு, பாத்தியா? சும்மா 2 நிமிஷம் அடிச்சதுக்கே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா பபிள்ஸ் ஆயிடுச்சுடா. என்னடா இது, இவ்ளோ பபிள்ஸா இருக்கு? ஹே கைஸ், உண்மையாவே ராகுலோட பபிள் கன் சூப்பரா இருக்கு. ராகுல், நீ எங்க வாங்குனேன்னு கொஞ்சம் சொல்றியா ராகுல்? லோட்டஸ் அக்கா, அடுத்தது எங்களோட கன்ல இருந்து எவ்வளவு பபிள்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கக்கா. டே சிண்டு, ராகுல் தான் லிலி லோட்டஸ் வீட்டு மேல நிறைய அடிச்சான்ல. என் மேல யாருமே அடிக்கலடா. ப்ளீஸ்டா, நீ என் மேல பபிள்ஸ் அடிச்சு விடுறா. நான்சி அக்கா, நீங்க வேற புக்குல வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டு மேல அடிச்சா உங்க அம்மா சண்டைக்கு வருவாங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா. டே சிண்டு, ப்ளீஸ்டா, எங்க அம்மா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க, எந்திரிக்க மாட்டாங்கடா. எனக்கு பபிள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்டா. சரி சரி, ரொம்ப கெஞ்சி கேக்குறீங்க, அதனால அடிக்கிறேன். பட்டியா, நான் எடுத்து அடிக்கணா. நான்சி அக்கா வீட்டுக்குள்ளேயே அடிக்க. நான்சி, உங்க அம்மா தூங்கிட்டு தானே இருக்காங்க, எந்திரிக்க மாட்டாங்கல்ல. இங்க பாத்தியா, எங்க பபிள் கன்ல இருந்து எப்படி அப்படியே ஸ்மூத்தா பபிள்ஸ் வருது பாத்தியா? அவனோட பபிள்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல நின்னுக்குச்சு. எங்களது எப்படி காத்துல பறக்குதுன்னு பாத்தியா? பண்டி அண்ணா, எங்கிட்ட கொடுங்கண்ணா. இன்னும் நல்லா கிட்ட போய் அடிக்கணும்னா, அப்பதான் செமையா வரும். நான்சி அக்கா, இங்க பாருங்க, இப்ப உங்க மேலேயே அடிக்கிறேன். ஹை, சூப்பரா இருக்குடா சிண்டு. சிண்டு, நான் சொல்றேன்டா, ராகுலோட கன்னை விட உன்னோட கன்னு தான்டா பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. பபிள்ஸ் ரொம்ப ஸ்பீடா வருதுடா. வாவ், ராகுலோட கன்னை விட உண்மையாவே பண்டியோட கன் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. ரொம்ப கிளியரா உள்ள வீல்ஸ் எல்லாம் தெரியுது. அது மட்டும் இல்ல ரோஸ், அங்க பாத்தியா பபிள்ஸ் எல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா வருதுன்னு? பண்டி அண்ட் சிண்டு, நீங்க 2 பேரும் உங்க கன் எங்க வாங்குனேன்னு சொல்றீங்களா? நாங்களும் இதே வாங்கிக்கிறோம். டே சிண்டு, இன்னும் நிறைய அடிடா. எங்க வீட்டு மேல எல்லாம் அடி. சூப்பரா இருக்கு பாரு பார்க்கறக்கே. இது அப்படியே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு கியூட்டா இருக்குடா. பண்டி அண்ணா, என் மேல அடிக்கவே மாட்டேங்கிறீங்கண்ணா. அவங்க 2 பேத்து மேலேயும் அடிச்சிட்டு இருக்கீங்க. எங்க மேலேயும் அடிங்கண்ணா. வாட் இஸ் திஸ் கைஸ்? நான்சி வீட்டு மேல மட்டுமே அடிச்சிட்டு இருக்கீங்க. எங்க வீட்டு மேலேயும் அடிங்க கைஸ், அப்பதானே நல்லா இருக்கும். வாவ், சூப்பரா இருக்குல்ல. நாங்க கூட இந்த பபிள் கன் ஃபைட்ல ஜாயின் பண்ணிக்கலாம் போல இருக்கு. டே ராகுல், பாத்தியா, எங்க அண்ணாவோட கன்னை பார்த்த உடனே உன்னோட கன்னு சுமாருன்னு சொல்லிட்டாங்கடா எல்லாரும். இரு, இப்ப உன் மேலேயே அடிக்கிறேன். டே சிண்டு, இருடா. என்னோட கன்னையும் சேர்த்து வச்சு அடிச்சோம்னா தானே தெரியும். ஒரு கன்னை மட்டும் அடிச்சா எப்படிடா தெரியும்? 2 கன்னையும் சேர்த்து அடிக்கலாம். அதுக்கப்புறமா யாரோட கன்ல இருந்து பபிள்ஸ் அதிகமா வருதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். அக்கா, நல்லா உத்து பார்த்து சொல்லுங்கக்கா. இப்போ யாரோட கன்ல இருந்து பபிள்ஸ் அதிகமா வருதுன்னு அங்க பாருங்க. அதுல இருந்து குட்டி குட்டியா வருதுக்கா. என்னோடல இருந்து வர்ற பபிள்ஸ் எல்லாம் நல்லா பெருசு பெருசா வருது. ஆமா, ராகுல் சொல்றதும் கரெக்ட் தான். பண்டியோட கன்ல இருந்து நிறைய பபிள்ஸ் ஃபாஸ்டா வர்ற மாதிரி இருக்கு. ஆனா சைஸ் பார்த்தா குட்டியா இருக்கு. ராகுலோட கன்ல இருந்து நல்ல பெரிய பெரிய பபிள்ஸ் வர்ற மாதிரி இருக்கு. போங்க நான்சி அக்கா, உங்களுக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அவனோட இருந்து எவ்வளவு கம்மியா வந்துட்டு இருக்குன்னு. எங்களோட இருந்து பாருங்க எவ்வளவு அதிகமா வந்துட்டு இருக்குன்னு. நல்லா அடிங்க, நல்லா அடிங்க. இவங்க 2 பேரும் போட்டி போடுறதுல நம்ம மேல நல்லா பபிள்ஸ் அடிக்கிறாங்க. டே சிண்டு, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நீ கண்டினியூஸா அடிச்சினா தான்டா என்னால கன்க்ளூஷனுக்கு வர முடியும். நல்லா என் மேல அடி. டே ராகுல், என்னடா இது, உன்னோட கண்ணுல இருந்து சரியா பபிள்ஸே வராத மாதிரி இருக்கு, ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கு. அங்க பாரு, அடிக்கடி உன்னோடது மக்கர் பண்ணுதுடா ராகுல். பண்டி அண்ணா, நீங்க வேணும்னே என்னோட கண்ணு மேல பழி போடுறீங்க. இப்ப பாருங்க, உங்க ஃபேஸ ஃபுல்லா இந்த பபிள்ஸ் வச்சு கவர் பண்றேன். அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் நான் யாரோட இருந்து அதிகமா வருதுன்னு. இப்ப பாருங்க, 1 மினிட்ல நீங்க 2 பேர் அப்படியே பபிள்ஸ்குள்ள மறைஞ்சு போயிருவீங்க பாருங்க. டே சிண்டு, நோட் பண்ணியா, அவனோட கண்ணு அடிக்கடி மக்கர் பண்ணுதுடா. திரும்ப திரும்ப பிரஸ் பண்ணாதான் நல்லா வர்ற மாதிரி இருக்கு. அங்க பாரு, பபிள்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கு. ஆனா எல்லாம் அப்படியே காத்துல கரைஞ்சு போயிருது. இதே நம்ம அடிச்சோன்னு வச்சுக்கோ, கரையவே கரையாது. அண்ணா, சும்மா சொல்லாதீங்கண்ணா. அங்க பாருங்க எவ்வளோ வந்துட்டு இருக்குன்னு. உங்களோட இருந்து கண்டிப்பா என்ன கவர் பண்ணவே முடியாது. டே ராகுல், 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் கடைசி 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அவ்வளவுதான், உன்னோட டைம் முடிஞ்சது. அடுத்தது நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். பண்ணுங்க, நான் பார்க்கத்தானே போறேன். உங்களுது மட்டும் மக்கர் பண்ணலையா? பயங்கரமா மக்கர் பண்ணுது. அங்க பாருங்க, பபிள்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கு.
என்னோட ஃபேஸ்ல இருக்கிறதே தெரியல. ஐயோ டே சிண்டு, என்னடா இது அவன் ஃபேஸ்லயே அடிச்சிட்டு இருக்கீங்க? கண்ணு எரிய போகுதுடா. நான்சி அக்கா, இவங்களது பபிள்ஸே இல்லக்கா, வெறும் தண்ணி தான். எனக்கு கண்ணே சுத்தமா எரியலக்கா. ஐயோ லைட்டா கண் எரியுதே, சொன்னா வேற தோத்து போயிட்டோன்னு சொல்லிடுவாங்க. ஐயோ பண்டி அண்ணா, கண்ணில் படாம கீழே அடிங்கண்ணா. டே ராகுல், என்னமோ உன்னோட பபிள்ஸ் எல்லாம் கரைஞ்சு போயிருதுன்னு சொன்ன, அங்க பாரு எங்க பபிள்ஸ் எப்படி நிக்குதுன்னு. டேய் ராகுல், என்னோட போட்டு பண்டியோட பபிள் கனுக்கு தான். தட்ஸ் ரைட் ராகுல், எனக்கு கூட பண்டியோட பபிள் கன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ தி வின்னர் இஸ் பண்டி. நான்சி அக்கா, உங்க மேல பண்டி அண்ணா வந்து நிறைய அடிச்சாருங்கிறக்காக தானே அவரை ஜெயிச்சாருன்னு சொன்னீங்க. இப்ப நான் உங்க மேல அடிக்கிறேன். இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துல நீங்களே உங்க வாயால நான் தான் வின் பண்ணேன்னு ஒத்துக்க போறீங்க பாருங்க. அடி அடி, நல்லா அடி, நல்லா அடி. எனக்கு பபிள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா எனக்கு பபிள் கன் வாங்கி தரவே மாட்டாங்கடா. இந்த மாதிரி ஏதாவது விளையாண்டாதான் உண்டு. இன்னும் நல்லா அடி, நான் உன்னையே வின்னரா சொல்லிடுறேன். ஏய் நான்சி, உன் புக்கு மேல எல்லாம் அடிச்சிட்டு இருக்கான் பாரு, போதுன்னு சொல்லு நான்சி. ஏய் பண்டி, நீ சும்மா இரு பண்டி. எனக்கு என்னமோ உன்னோட பபிள் கனை விட ராகுலோட பபிள் கன்ல இருந்தா நிறைய பபிள்ஸ் வர மாதிரி இருக்கு. ராகுல், என்னோட முடிவை நான் மாத்திக்கிறேன் ராகுல். உன்னோட பபிள் கன் தான் சூப்பரா இருக்கு. அட கடவுளே, அப்பளே இருந்து ஏதோ ஆம்புலன்ஸ் சத்தம் கேக்குதுன்னு வெளியில வந்து பாக்குறா. இந்த பசங்க இந்த பபிள் கன்னை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஐயோ, ராகுல் போட்ட சத்தத்துல அவங்க அம்மாவே எந்திரிச்சிட்டாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், இப்ப நம்ம எல்லாரும் நல்லா மாட்டிக்கிட்டோம் ராகுல். ஐயோ போச்சு, எங்க அம்மா எந்திரிச்சிட்டாங்க. அம்மா அம்மா, நான் படிச்சிட்டு தாமா இருந்தேன். இவங்க தாமா என் மேல பபிள்ஸ் அடிச்சு விட்டாங்க. நான் வேண்டாம் தாமா சொன்னேன். இவங்க தாமா கேட்காம என்ன விளையாட்டுக்கு கூப்பிட்டாங்க. ப்ளீஸ்மா, நான் படிச்சிட்டு தாமா இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும், இது எல்லாம் இந்த பண்டி சிண்டு வேலையா தான் இருக்கும். ஏண்டா பண்டி, உனக்கெல்லாம் எக்ஸாம் இல்லையா? அடப்பாவமே, பண்டி அண்ணா பாத்தீங்களா, நான்சி அக்கா நம்மள மாட்டி விடுறாங்க. ஆண்டி, நான்சி அக்கா தான் அவங்க மேல பபிள்ஸ் அடிச்சு விட சொன்னாங்க ஆண்டி. அது மட்டும் இல்ல, நாங்க கடைசியா அடிக்கவே இல்ல, இந்த ராகுல் தான் அவனோட கன்னை வச்சு நிறைய அடிச்சு விட்டுட்டான். டே சிண்டு, இது எல்லாம் உனக்கு உங்க பெரியமா கொடுக்குற இடம் தான்டா. எனக்கு ராகுலை பத்தியும் தெரியும், நான்சியை பத்தியும் தெரியும். அவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்ல மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டா இந்த தெருவுலயே அமர்க்களம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இருங்கடா, உங்களை வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லி தரேன். ஏய் நான்சி, என்னது இது? உங்க அம்மா தேவையில்லாம எங்களை திட்டிட்டு இருக்காங்க. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா நான்சி? ஏண்டா பண்டி, ஏன் இப்படி பண்ண? நான் உன்னை கேட்டா நீ நான்சியை மிரட்டிக்கிட்டு இருக்க. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ பேசாம உட்காந்து பொட்டாட படிச்சுக்கிட்டு இருந்தா, நீங்க தான் படிக்க விடாம இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இரு, உங்க அம்மா கிட்ட வந்து உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பண்றா? ஐயோ அம்மா, கடவுளே, என்ன நான்சி இது இப்படி வழுக்குது? ஐயோ அம்மா. ஐயோ போச்சு, எங்க அம்மா வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டாங்க. அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு? ஐயோ, எங்க கால் வச்சாலும் பயங்கரமா வலிக்குதே. அம்மா அம்மா, என்னாச்சுமா உங்களுக்கு? ஐயோ அம்மா. ஐயோ போச்சு, ரெண்டு பேரும் சோப்பு தண்ணியில வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தோம் அவ்வளவுதான். ஐயோ, பாவண்டா, அவங்க ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்க. வாடா சிண்டு, நம்ம ரெண்டு பேரும் போய் ஹெல்ப் பண்ணலாம். ஆண்டி ஆண்டி, என்னாச்சு ஆண்டி உங்களுக்கு? நான்சி, என்னாச்சு நான்சி? ஆண்டி, உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலையே, எந்திரிங்க ஆண்டி. ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே. டேய் பாத்தீங்களா, ஃப்ளோர் ஃபுல்லா சோப்பு தண்ணியை கொட்டி விட்டு நல்லா வலிக்கி விட்டு என் காலே உடஞ்சிருச்சுடா. ஆண்டி, சின்ன அடிதானே ஆண்டி, பார்த்து எந்திரிங்க ஆண்டி, இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை ஆண்டி. அட கடவுளே, காலையே நகர்த்த முடியல. இது எல்லாம் இந்த சிண்டு பண்ண வேலைதான். ஐயோ போச்சு. பெரியமா பெரியமா, நான்சி அக்காவும் அவங்க அம்மாவும் கீழே விழுந்துட்டாங்க பெரியமா. என்னது, நான்சியும் மாலாவும் கீழே விழுந்துட்டாங்களா? அட கடவுளே, என்னது இது? என்ன நடந்துச்சு? மாலா மாலா, என்னாச்சு மாலா? பார்த்து ஜாக்கிரதையா வரக்கூடாதா? படிக்கட்டுல இருந்து வரும்போது ஜாக்கிரதையா வரணும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அக்கா, நான் ஜாக்கிரதையா தாங்க்கா வந்தேன். உங்க பசங்க தாங்க்கா படிக்கட்டு ஃபுல்லா சோப்பு தண்ணியை கலந்து விட்டுருக்காங்க. வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டோங்க்கா. என்ன மாலா சொல்ற? இந்த பசங்க சோப்பு தண்ணியை கலந்து படிக்கட்டுல விட்டுட்டாங்களா? ஆமா, நாங்க பபிள் கன் வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தோம்மா. அதுல பபிள்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் மேல விழுந்துருச்சுமா. ஆண்டி தாமா பார்க்காம வந்து விழுந்துட்டாங்க. பண்டி அண்ணா, நம்ம ஒன்னும் அடிக்கல, ராகுல் தான் பபிள் கன்னை வச்சு நிறைய அந்த ஸ்டெப்ஸ் மேல அடிச்சு விட்டுட்டான். அது மட்டும் இல்ல, நான்சி அக்கா தான் அடிக்க சொன்னாங்க. அட கடவுளே, ஒருத்தர் இப்படி மாத்தி தப்பு சொல்லிட்டு இருக்கீங்களே. மாலா, எவ்வளோ நேரம் இப்படி கீழே விழுந்தே கிடப்ப? நான் கையை கொடுக்குறேன். என் கையை பிடிச்சி மேலே அப்படியே மெதுவாக எந்திரிச்சு சேரில் நீ முதல்ல உட்காரு. கையை பிடிச்சி எந்திரி மாலா. ஐயோ அக்கா, என்னால் வலி தாங்க முடியலக்கா. என்னால் சுத்தமாக அசையவே முடியலக்கா. அவ்வளோதான். அப்படியே எந்திரிச்சு. டே பண்டி, அந்த கட்டில எடுத்து போடுடா முதல்ல. என்ன மாலா, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? இல்லை டாக்டரை கூப்பிடணுமா? எதுவுமே பேச மாட்டேங்கிறியே. அக்கா, என்னால் காலை சுத்தமாக அசைக்க கூட முடியலக்கா. நீங்கள் அந்த டாக்டரையே கூப்பிடுங்கக்கா. எனக்கு என்னமோ எந்திரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக முடியாதுக்கா. டேய் பண்டி, இங்கே பக்கத்து தெருவில் நம்ம பிரியா டாக்டர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு கொஞ்சம் வர சொல்லுடா. மாலாவால் நடக்க முடியாதுன்னு கொஞ்சம் அவங்க கிட்ட எடுத்து சொல்லுடா. அக்கா, இது என்ன முதல் தடவையா இந்த சிண்டு இந்த மாதிரி பண்ணுறது? ஏங்கா இந்த சிண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா?